வெளிநாடு வாழ் தமிழர்கள் குழந்தைகளுடன் தமிழகத்திற்கு வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். சிங்கப்பூர் நாட்டின் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் சிறப்பு அழைப்பாளராக கூட்டத்தில் பங்கேற்றார். விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் 13 பேருக்கு கணியன் பூங்குன்றனார் பெயரிலான விருதினை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், அயலக தமிழர்களின் நலனுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு குழந்தைகளுடன் வருகை தந்து கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூர் போன்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை காட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டை மறவாதீர்கள் என்ற அவர், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் அன்னையின் குழந்தைகள். அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள். அடிக்கடி உங்கள் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வாருங்கள். கீழடி, பொருணை, ஆதிச்சநல்லூரை காட்டுங்கள். தமிழோடு இணைந்திருங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்திடுங்கள். வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஏதுவான சூழல் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக எனது கிராமம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் தங்களது சொந்த ஊரினை மேம்படுத்துவதற்காக அயலக தமிழர்கள் நிதி வழங்கினர்.